லவ் லெட்டரா? ஏச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் வேற யாருக்கு தான் எழுதிட்டு இருக்க? பிரைம் மினிஸ்டருக்கு எழுதிட்டு இருக்கேன். என்னது பிரைம் மினிஸ்டருக்கா? அவருக்கு என்ன எழுதிட்டு இருக்க? அடியே அது ஒரு பெரிய கதடி. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தேனா, அப்ப எங்க அம்மா எல்லாம் என்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு என்ன சுதந்திர தினம், இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு, இன்னைக்கெல்லாம் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணுமா அப்படிங்கிறாங்க. ஆமா இன்னைக்கு கம்பல்சரி ஸ்கூலுக்கு வரணும்னு இல்லைல்ல, அதான் கேட்டிருக்காங்க. அடியே அது மேட்டர் இல்ல. இன்னைக்கு சுதந்திர தினமா, இன்னைக்கு சுதந்திர தினமா, இன்னைக்கு குடியரசு தினம், ஏன்ட்டே தப்பா சொல்றாங்க. ஆஹா இவ பெர்ஃபெக்ட் பிரீத்தாங்கிறத மறந்துட்டு கேட்டுட்டோமே. வேற என்னாச்சுடி? அப்புறமா ஷார்ப்னர் வாங்கலான்னு கடைக்கு போனேன். அங்க அந்த கடைக்காரக்கா இருக்காங்கல்ல, அந்த கடைக்காரக்கா ஏமா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு எல்லாரும் வந்து கொடி கொடியா வாங்கிட்டு போறாங்க, நீ என்னமா ஒரு கொடி கூட வாங்க மாட்டேற, உனக்கெல்லாம் சுத்தமா தேசப்பற்றே இல்லம்மா அப்படின்ட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் தெரியாத அந்தக்கா எனக்கு தேசப்பற்று இல்லைங்கிறாங்க. சரி விட்ரி, தெரியாம சொல்லியிருப்பாங்க. அப்புறமா கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டேன். கிளாஸுக்கு போற வழியில எல்லாரும் டெக்கரேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு நின்று பார்த்தேன். அங்க ஒரு பொண்ணு ஹாப்பின்னு எழுதிட்டு, அக்கா இன்னைக்கு ரிபப்ளிக் டேவா இண்டிபெண்டன்ஸ் டேவா அப்படின்னு என்னைய பார்த்து கேட்டுருச்சு. ரைட்டு, இத்தனை பேருக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசமே தெரியல, அதனால பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொல்லி 2 நாளையும் சேர்த்து ஒரே நாளா வச்சு கொண்டாடுற மாதிரி ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன். சரி சரி நீ எழுதுடி. ஆஹா இவ ஏதோ லெட்டர் எழுதி போட்டு நமக்கு இருக்க 2 நாள் லீவே 1 நாள் ஆக்கிட போறாங்க. இவ லெட்டர்லாம் ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு தாண்டினா தானே.